பாஸ்ட்ல ரங்கன் வேகமா ஓடி வந்து, மேம் என்ன டீம்ல இருந்து டிராப் பண்ணிட்டாங்க. ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்த அவன் மேல ஆக்ஷன் எடுக்காம என்ன டிராப் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ட பொண்ணா மட்டும் பார்க்காதீங்க, கிரிக்கெட்டராவும் பாருங்கன்னு சொன்னது தப்பா? இப்ப நான் என்ன மேம் பண்ண போறேன்னு லைஃபையே இழந்துட்டோமோன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. நிறைய பேருக்கு செய்ய தைரியம் இல்லாத ஒரு விஷயத்த நீ பண்ணியிருக்க. உலகத்துல எல்லா ஸ்போர்ட்ஸும் உன் ஸ்கில்ல தான் டெஸ்ட் பண்ணும். ஆனா கிரிக்கெட் மட்டும்தான் உன் கேரக்டரையும் டெஸ்ட் பண்ணும். இந்த நேரத்துல தான் நீ உடைஞ்சு போய் உட்காரக்கூடாது. தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணு, தொடர்ந்து விளையாண்டுகிட்டே இரு. இப்போ உன்னை செலக்டர்ஸ் ஓரங்கட்டி இருக்கலாம், ஆனா ஒரு நாள் உன்னை அவங்களே நினைச்சாலும் ரிஜெக்ட் பண்ண முடியாதுன்னு மோட்டிவேட் பண்றாங்க. ரங்கனும் விடாம ப்ளே பண்ணி செஞ்சுரியா அடிக்கிறான். ஆனா அப்படியும் அவனோட பேரு லிஸ்ட்லயே வரல. என்னை விட ஸ்கோரும் 2 நீதாண்டா அதிகமா வச்சிருக்க. உன்னை எப்படிடா விட்டானுங்கன்னு சொல்ல, என்னானாலும் பரவாயில்லன்னு முயற்சியை கைவிடாம அடுத்தடுத்த மேட்ச்லயும் ஹண்ட்ரட்ஸா அடிச்சு இந்த தடவை கண்டிப்பா லிஸ்ட்ல பேர் வந்திருக்கும்னு நினைச்சு பார்த்தா இப்பயும் பேர் வரலன்ற கடுப்புல போர்ட உடைக்க, டே மச்சான் முடிஞ்சா அவங்க கிட்ட ஒரு சாரி கேட்டுரு, இல்லனா உன்னோட கெரியரையே காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்ல, என்னடா பண்ணிடுவானுங்க, என்கிட்ட என்னோட கேம் இருக்கிற வரை எவனாலையும் ஒன்னும் புடுங்க முடியாது, எதுனாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கடுப்புல வீட்டுக்கு வந்து, அப்பா காலத்துல இருந்து அதே பாலிடிக்ஸ் தான் இருக்கு, இவங்கள கேள்வியே கேட்காம ஆமாசாமி போட்டுக்கிட்டு கும்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறானுங்கன்னு செலக்டர்ஸ கழுவி ஊத்திக்கிட்டு இருக்க, என்னடா எல்லாத்தையுமே கொட்டி முடிச்சிட்டியா, சரி இப்ப வா விளையாட போலாம்னு கூப்பிட, நான் விளையாடுற மூடலாம் இல்லைன்னு சொன்னாலும் கேட்காம, உனக்கு விளையாடுறதுக்கு மூடெல்லாம் தேவையான இழுத்துட்டு போய் பால் போட்டா சும்மா சும்மா டொக்கு வச்சுக்கிட்டு இருக்க, டேய் இப்படியெல்லாம் ஆடுனா நானே உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு ஒழுங்கா ஆட சொல்ல, அவனும் சரி போடுன்னு ஒழுங்கா விளையாண்டுகிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு திடீர்னு இழப்பு வந்ததும் ஓடி போய் இன்ஹீலர் எடுத்துட்டு வந்து கொடுத்து, நீ எதுக்கும் கவலைப்படாதமா, நீயும் அப்பாவும் ஆசைப்பட்ட மாதிரி நான் வருவேன்னு சொல்ல, உன்னோட கனவு ரொம்ப பெருசுடா, அதை இவங்க கூட போராடி நீ போக வேண்டிய இடத்த மறந்துடாதுன்னு சொல்றாங்க. இப்ப பாஸ்ட்ல காமிக்கிறாங்கல்ல, இவங்க தான் ரங்கனோட ஒரிஜினல் அம்மா. பிரசன்ட்ல காமிக்கிறது இவங்களோட அக்கா, அதாவது ரங்கனோட பெரியம்மா. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் ரங்கனை அவங்க பெரியம்மா தான் பாத்துக்குவாங்க. அப்புறம் பிரசன்ட்ல ரங்க இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்கான். இங்க தங்கம் லாராவை பேட்டிங் பண்ண வர சொல்லி பவுலிங் போட, லாரா பாலை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, ஏய் பாலை ரீட் பண்ணி கொஞ்சம் பவுன்ஸுக்கு ஏத்த மாதிரி ஆடுன்னு ரங்க மேல இருக்க கோவத்தினால ரொம்ப அக்ரெசிவா இருக்கா. அப்ப மணி காமெடி பண்றேன்னு, நீ எல்லாம் கோச் ஆகிறாத, அப்புறம் உன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாவம்னு மொக்க போட, டேய் போய் ஓரமா நில்லுன்னு அசிங்கப்படுத்திட்டு அவ வாட்டுக்கு பவுலிங் போட போறா. அப்ப தியோ வந்து அட லூசு பையிலே என் கூட வான்னு கைய பிடிச்சு இழுத்துட்டு போறா. இங்க மாத்தையன் ரிஷி கிட்ட தங்கத்தோட விஷயத்துல மேனேஜ்மெண்ட் ரங்கனுக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு பிரஷர் கொடுக்கறதுக்கு தான் பாப்பாங்க, அப்படி ஏதாவது ஆனா உங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்க முடியுமான்னு கேக்குறான். ரிஷியும் முடியும் முடியாதுன்னு எதுவுமே சொல்லாம கிட்ட எல்லாத்தையும் பேக்குக்குள்ள எடுத்து வைக்கிற மாதிரி அவனை அவாய்ட் பண்ண, உன்னால முடியாதுன்னா மூஞ்சுக்கு நேரா சொல்லு, ஹீரோ மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ண அசிங்கமா இல்லைன்னு சொல்லி, நீ ஒன்னும் புடுங்க வேணாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இங்க தியோ மணியை இழுத்துட்டு வந்து, டேய் என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, இது என்ன சிரிச்சா சரியா போற விஷயமா, அவளுக்கு உண்மையாவே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேல, அப்ப அவ பயப்படும் போது அவளை ஸ்ட்ராங் ஆக்கு, அதை விட்டுட்டு இப்படி சிரிப்பு காட்டிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்புறம் மணியும் தங்கத்துக்கிட்ட வந்து, தியோ ரிஷி மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது, ஆனா உன்னை எனக்கு தெரியும், நீ நினைக்கிறத விட நீ ரொம்ப ஸ்ட்ராங்கு, யார் நினைச்சாலும் உன்னை கஷ்டப்படுத்த முடியாது, யாரும் இல்லைனாலும் நீ கண்டிப்பா ஜெயிப்ப, எது நடந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்ப, தங்கமும் மணி பேசிட்டு போனதை நினைச்சு ஹாப்பி ஆகுறா. இங்க துளசி அவங்க ரீசெண்டா பிளான் பண்ணியிருக்க மாடல் அகாடமியை காமிச்சு வெறும் மேட்ச் டோர்னமெண்ட்ஸ்னு இல்லாம மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், நியூட்ரிஷன் பிளான், லோக்கல் ஸ்கூல்ஸோட டைப்னு நிறைய பிளான்ஸை லான்ச் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஸ்டேட்ல 10 அகாடமியை சூஸ் பண்ணியிருக்கோம். அதுல ஒண்ணு நம்ம எம்என்சின்னு சொன்னதும் ருக்மணிக்கு சொல்ல வார்த்தையே வராம அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஆனா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும், அதுக்கு ரங்கம் தான் சரியான ஆள்னு சொல்ல, ஆனா இதுக்கு அவன் ஒத்துக்குவானா என்னன்னு தெரியலையேன்னு சொல்றாங்க. துளசியும் ரங்கனை ஒத்துக்க வைக்கிறத நான் பாத்துக்கிறேன், பாஸ்ட் பாஸ்டாவே இருக்கட்டும், இப்போ ஃபியூச்சரை பாப்போம்னு சொல்லிட்டு கிளம்பி ரங்கங்கிட்ட வந்து எல்லா பிளானையுமே சொல்லிட்டு ருக்மணி மேமுக்கு சப்போர்ட்டிவா நீங்க தான் இருக்கணும்னு கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப ருக்மணி வந்து பசங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு துளசியை கூப்பிடுறாங்க. துளசியும் நான் சொன்னது எல்லாமே ஞாபகம் இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்புறம் பசங்க கிட்டையும் எல்லா பிளானையும் விசுவலா போட்டு காமிச்சு இது எம்என்சிஏவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னா யாருமே எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்க, இதெல்லாம் உங்களோட ஃபியூச்சருக்காக தான் பண்ணிருக்கோம்னு சொல்றா. அப்ப தியோ எந்திரிச்சு, என்ன ஃபியூச்சர் மேம், இப்ப பிரசன்ட்ல எங்களுக்கு இருக்க பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுனே தெரியல,
இத ஒண்ணும் நான் எனக்காக பேசல. ஸ்டூடண்ட்ஸோட பிரச்சனைக்காக தான் பேசுறேன்னு தங்கத்த கூப்பிட, ருக்மணியும் என்ன சொல்ல போறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு, தியோ இங்க எதுவும் பேச வேணாம்னு சொல்ல, அப்ப துளசி தான் விடுங்க மேம். அவங்க தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்கல்ல, என்னன்னு கேட்கலாம்னு சொல்றா. அப்ப தங்கமும் என்ன சொல்றதுனே தெரியாம தயங்கிக்கிட்டே நிக்க, மேம் நீங்க என்னவா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்க, ப்ராமிஸா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதும், நீங்க ஹீரோவா பாத்துக்கிட்டு இருக்கவருக்கு எதிரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்பீங்களான்னு கேக்குறா. துளசியும் இத கேட்டு ஷாக்காகி ருக்மணியை பாக்குறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.